சுகம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்த பொழுது அதிலே சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் பிசாசானவன் நம்முடைய உள்ளத்திலே சந்தேகத்தை உதைத்து அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய விசுவாசத்தை இயங்க வைக்காதபடி தடுத்து நிறுத்தி விடுவான். வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே தெளிவாக நாம் எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனை யாரும் பிரியப்படுத்தவே முடியாது. அப்ப விசுவாசத்தினாலே தான் நம் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நாம் சுகத்தை பெற வேண்டும் என்றால் கிருபை நமக்கு சிலுவையிலே சுகத்தை கொடுத்திருக்கிறது. அதை விசுவாசத்தை கொண்டுதான் என்ன பண்ணணும்? நாம் பெற வேண்டும். அப்ப இந்த விசுவாசத்தை கொண்டு சிலுவையிலே ஆண்டவராக இயேசு நமக்கு செய்ததை, நமக்கு கொடுத்ததை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலே வெறும் பாவ மன்னிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையிலே அநேகர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையிலே அநேகர் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்கள் தீவிரமாய் நம்புகிறார்கள், நிச்சயமாக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த புனித வெள்ளி ஈஸ்டர் நாட்களிலே அவர்கள் தேவன் அந்த 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பார்கள். அதிகமாக ஆண்டவருடைய பாடுகளை எல்லாம் தியானிப்பார்கள். அவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒன்று சொல்லுகிறார்கள், என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை பிசாசு சபைக்குள்ளாக இன்றைக்கு என்ன பண்றான்னா, நம்முடைய கண்களை மூடுகிறான். என்ன செய்கிறான்? நல்லா நமக்கு தெரியுது பாருங்க. சுகம் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறதை அவன் நம்மிடத்திலிருந்து மறைக்கிறான். பிசாசனுடைய வேலை என்ன? யோவான் 10:10 சொல்லுகிறது, அவன் திருடவும், அவன் கொல்லவும், அவன் அழிக்கவும் வருகிறான். வேற ஒன்றுக்கும் வருவது கிடையாது. அவன் திருடுவான், உங்க ஆசீர்வாதத்தை திருடுவான். பாருங்க, உங்களை ஏமாற்றுகிறவனாக அவன் இருப்பான். அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றினான், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை 1, 2, 3 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றான்? பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக வந்து ஏவாளை ஏமாற்றுகிறான். என்ன ஏமாற்றுகிறான்? கர்த்தர் எல்லாவற்றையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து விட்டாரு. கர்த்தர் சகலவற்றையும் அவர்களுக்கு தந்து விட்டாரு. ஆனால் அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏதோ அந்த நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டாதான் ஞானம் வரும், இல்லை என்றால் ஞானமே செயல்படாது என்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு பொய்யை வந்துட்டு, ஒரு ஏமாற்றுகிறதை அவன் வந்துட்டு ஏவாளுடைய மனதிலே விதைக்கிறான். அதை ஏவாள் நம்புகிறாள். அதை நம்பி அவளும் அந்த கனியை சாப்பிடுறா, ஆதாமும் அந்த கனியை சாப்பிடுறாரு. அதன் மூலமா என்ன ஆகிறது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதுனால அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக நான் சொல்றேன் பாருங்க, ஞானத்தை இழந்து போனார்கள். எந்த ஞானத்திற்காக அந்த கனியை சாப்பிட்டார்களோ அந்த ஞானத்தையே அவர்கள் இழந்து போகிறார்கள். எது சரி எது தவறு என்று அந்த கான்ஷியன்ஸ், மனசாட்சியிலே எது சரி எது தவறு என்று அந்த அறியத்தக்க அந்த ஞானம் மனுஷனுக்கு வந்துருது. அவன் தேவனை சாராமல் அவனே எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணிக்கிறான். தேவனுடைய கட்டளைகள், நல்லா கவனிங்க பாருங்க இந்த சத்தியத்தை. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள் என்னென்றே தெரியாம இது சரி இது தவறு என்று மனுஷனால எப்படி யோசிக்க முடியும்? எது சரி எது தவறு என்று மனுஷனால எப்படி சிந்திக்க முடியும்? எப்படி மனுஷனுக்கு அதை கிரகிக்க முடியும்? எப்படி மனுஷனுக்கு இது தெரியும்? ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. தேவன் தான், தேவனுடைய வெளிச்சத்திலே மனுஷன் நடந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வெளிச்சத்திலே ஆதாமும் ஏவாளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கர்த்தருடைய வழிகள் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆமென். சகல ஆசீர்வாதத்தினாலே அவர்களை சிருஷ்டித்து அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஞானம், அவருடைய அதிகாரம், அவருடைய சகலமும் கொடுத்துட்டாரு கர்த்தர். ஆனால் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழிமுறைகள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அந்த வெளிச்சத்தின் பிரஜைகளாக, அந்த வெளிச்சத்தினுடைய சீஷர்களாக அவர்கள் நடக்கிறார்கள். நல்லா கவனிங்க நான் சொல்றது. பிசாசானவன் வந்து என்ன ஏமாத்துறான்? ஞானம், நீ இதை சாப்பிட்டாதான் உனக்கு ஞானம்.
அவன் என்ன சொல்ல வரான், நீ இந்த கனியை சாப்பிடும் பொழுது எது சரி எது தவறுன்னு உனக்கே தெரிஞ்சிடும். நீ தேவனை சார மாட்டாய், நீ தேவனை பார்க்க மாட்டாய், நீ தேவனை தரிசிக்காமல், அதாவது நீ தேவனிடத்தில் அப்ரோச் பண்ணாமல் நீயே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகலாம். ஏனென்றால் தேவனை போல நீ மாறிவிடுவாய். அங்கதான் பிசாசானவன் மனு குலத்தை ஏமாற்றி விட்டான் பாருங்க. இன்றைக்கும் எத்தனை பேர் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம்? பூமியிலே வாழுகிற இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடா கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தேவனை தேடுகிறார்கள்? அவர்களே இது சரி இது தவறு என்று தீர்மானித்து வாழுகிறார்கள். அவர்களே தங்களுடைய மனசாட்சியின் பிரகாரமாக இது சரி இது தவறு என்று வாழுகிறார்கள். ஆனால் அந்த வெளிச்சத்தின் தேவனிடத்திலே அவர்கள் என்ன பண்றது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய ஞானத்தை பெறுவது கிடையாது. அப்போ ஞானம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்தில் இருந்து தான் எல்லாவற்றையும் பெற்று வாழ்ந்தார்கள் பாருங்க. ஆனா எப்ப அந்த நன்மை தீமை கரிய அந்த பிசாசு ஏமாற்றி ஏவாளை சாப்பிட வைத்து அதன் மூலமாக அவர்கள் தேவ ஞானத்தை விட்டு வேற ஞானத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில வரும்படிக்கு பிசாசு அங்கே காரியத்தை செய்து விட்டான். அதனாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இடைவேளை வந்துடுச்சு. இது நம்ம அனைவருக்கு தெரியும் பாருங்க. நான் ஏன் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? தேவன் சிலுவையிலே நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். சுகத்தை தேவன் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு நம்புகிறது கிடையாது, சிலுவையிலே சுகம் இருக்கிறது என்று நம்புகிறது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சரீரத்திலே வியாதி இருக்கு, ஜெபம் பண்றாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:5 வைத்து ஜெபம் பண்றாங்க. மத்தேயு 8:17 வச்சு ஜெபம் பண்றாங்க. பல வசனங்களை வச்சு ஜெபம் பண்றாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, ஒன்றும் நடக்கல. அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க, சிலுவையிலே பாவ மன்னிப்பு தான் நிச்சயம், ஏனென்றால் அதன் மூலமாக நான் தேவ பிள்ளையா மாறிட்டேன். ஆனால் சுகம் வந்துட்டு இந்த பூமியிலே பாடு இருக்கு, இந்த பூமியிலே வியாதி எல்லாம் இந்த பாடுகளுக்குள்ளாக நான் செல்லதான் வேண்டும் என்று சொல்லி அவர்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறார்கள். அதை பிசாசு அவர்களை வஞ்சித்து அந்த தீர்மானத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போகிறான். எப்படி ஏவாளை அன்றைக்கு வஞ்சித்தானோ அப்படிதான் வஞ்சிக்கிறான் பாருங்க. சொல்றான் இன்னைக்கு பிசாசு. இன்றைக்கு நிறைய நேரத்தில் வசனத்தின் மூலமாகவே தவறான புரிந்து கொள்ளுதலை பிசாசு கொடுக்கிறான் பாருங்க. இல்ல நீ பாடுகள் வெளியிலே போனோம், பவுலுக்கும் ஒரு முள் இருந்தது, பவுலுக்கும் ஒரு வியாதி இருந்தது, இப்படி எல்லாருக்கும் வந்து இந்த வியாதியெல்லாம் வரதான் செய்யும். ஆகவே நீ அதையெல்லாம் குறித்து கர்த்தர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணாத. பிசாசு சொல்லுவான், இந்த வியாதி உனக்கு இருக்குதான் போகுது, இதோட தான் நீ வாழ போற, இதுல தான் நீ மறிக்க போற, இதுல இருந்து உனக்கு வழியே கிடையாது விடுதலை அடைவதற்கு. அப்படியெல்லாம் நம்ம நம்ப வைப்பான். வசனத்தை கூட கொஞ்சம் காட்டுவான் பாருங்க. ஏனென்றால் ஒரு முக்கியமான காரியம் ஒன்று என்ன தெரியுங்களா? சரியாக வசனத்தை பகுத்தறிவோடு நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாமே வந்துட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒன்று நம்பிட்டு இருக்க கூடாது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி நாம் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சகல சத்தியங்களுக்குள்ளாய் நடத்தும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளாக அற்புதமாய் நடத்தி காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார், காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவார், தெரியாத காரியத்தை தெரியப்படுத்துவார், குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார். அப்ப நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் நம்மை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். சுகத்தை இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரம் பரிபூர்ணமாய் பெற முடியல. சுகத்தை இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரம் பரிபூர்ணமாய் அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு பொய்யை நம்புகிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தமாக என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, சுகம் பிள்ளைகளின் அப்பம். சுகம் சிலுவையிலே தேவன் செய்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு பரிபூர்ணமாய் பாவ மன்னிப்பு எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படியே சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் 100% நம்ப வேண்டும். உங்கள் மன அளவிலே நம்பக்கூடாது, இருதயத்தின் அளவிலே நம்ப வேண்டும். ஆமென். மனதிலே நம்புகிறவர்கள் எனக்கு இது தெரியும் அது தெரியும், இங்க இது எழுதியிருக்கு அங்க இது எழுதியிருக்கு, நிச்சயமா நீங்க சொல்றது உண்மைதான் என்று சொல்லுவார்கள். இருதயத்திலே நம்புகிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள். இருதயத்திலே நம்புகிறவர்கள் அதை பெற்று சுதந்தரிப்பார்கள். ஆகவே நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்திலே அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். The hindrance to your faith. என்ன ஹிண்ட்ரன்ஸ் இன்றைக்கு தெரியல, புரியல, தப்பு புரிஞ்சு வச்சுக்கிறோம். பிசாசு நம்மளை ஏமாத்திட்டான். நம்மளே நம்முடைய அனுபவங்களை வைத்து, பலருடைய அனுபவங்கள், பலருடைய சாட்சியை கேட்டு நாம் ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டு வச்சுக்கிறது, இப்படிதான் அப்படிதான். வசனத்தின்படி வாழ வேண்டும். அநேகருடைய சாட்சியிலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய விசுவாசத்தை பில்ட் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய சாட்சியை வைத்து நீங்க விசுவாசத்தை பில்ட் பண்ணக்கூடாது.
இன்னொருத்தருடைய சாட்சியினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், அது அவரை தேவன் நடத்தி கொண்டு வந்த விதம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு நிச்சயமாக எதின் அடிப்படையில் விசுவாசத்தை கட்டப்பட வேண்டும்? வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்ட வேண்டும். மற்றவருடைய சாட்சியில் அல்ல. அவருக்கு இப்படி நடக்குது, இந்த பிரதருக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த போதகருக்கு அப்படி நடந்திருக்கு, இந்த சிஸ்டருக்கு இப்படி நடந்திருக்கு கிடையாது. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம், அந்த வேதத்தின் வசனத்தின்படி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்படி நீங்கள் கட்டினால்தான் எந்த ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது, எந்த தடை இருக்காது, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சிலுவையிலே நீங்கள் பெறுவதற்கு. இல்லை என்றால் பல தடை வரும். ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பாதை, அதையெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. நாம் வசனத்தின்படி தான் நடக்கணும். அதுதான் மிகவும் முக்கியம். அல்லேலூயா.